புது வீடு கட்டுறவங்களுக்கு இந்த ஒரு டவுட் கண்டிப்பா இருக்கும். ஓவர் ஹெட் டேங்குக்கு பிவிசி டேங்க் போடலாமா இல்ல சிமெண்ட் செங்கல் வச்சு கட்டலாமான்ட்டு. இப்போ நீங்க பிவிசி டேங்க் தான் வாங்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா இதை மெயின்டைன் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். தேர்ட் அட்வான்டேஜ் என்னன்னா அது இன்ஸ்டால் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். பிவிசி டேங்கோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெயில் படும்போது அந்த வெயிலோட ஹீட் வந்து பிளாஸ்டிக் டேங்க்குள்ள பாஸ் ஆகி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியில அந்த ஸ்மெல் நம்மளுக்கு தெரியும். நீங்க பிவிசி டேங்க் வாங்க போறீங்கன்னா அதுல 4 லேயர் 5 லேயர் கோட்டிங் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. என்ன ரீசன்னா உள்ள ஒரு ஃபோம் கண்டென்ட் இருக்கிறதுனால ஹீட்டோட கண்டக்ஷனும் கொஞ்சம் கம்மியாகும். இல்ல நான் சிமெண்ட் அண்ட் செங்கல் வச்சு தான் கட்ட போறேங்கன்னா அதுக்குண்டான அட்வான்டேஜஸ் நான் சொல்றேன். சிமெண்ட் செங்கல் வச்சு நம்ம கட்டக்கூடிய டேங்க் வந்து உங்களுக்கு தேவையான சைஸ்ல கட்டிக்கலாம். கட்டுறது முக்கியம் இல்ல, கட்டினதுக்கு அப்புறம் அதுல வாட்டர் ப்ரூஃபிங் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிமெண்ட் செங்கல் வச்சு நீங்க அந்த டேங்க் கட்டும்போது அதோட லைஃப் டைம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த டேங்க்ல இருக்கக்கூடிய தண்ணி எவ்வளவுதான் ஹீட் ஆனாலும் உங்களுக்கு அந்த வாட்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. இந்த சிமெண்ட் செங்கல் வச்சு கட்டின இந்த டேங்க்ல நீங்க வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அப்புறம் இந்த மொத்த பில்டிங்க்குமே டிஸ்அட்வான்டேஜா போயிடும். இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒரு டிப் சொல்றேன். இந்த டேங்க்குள்ள உள்பகுதியில நீங்க டைல்ஸ் லே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும்னா பிவிசி டேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் லைஃப் அதிகமா வேணும்னா நம்ம கட்டின டேங்க் தாங்க. சூஸ் வைஸ்லி.